கதை தொடர்ச்சி. கண்ணனும் மழைக்குமரனும். குகை சம்பவத்தின் மறுநாள் காட்டில் வானம் மெதுவாக இருட்டியது. பெரிய கருமேகங்கள் ஆயுதப்படை போல வந்து கொண்டிருந்தன. மான் கவலையுடன் சொன்னது, கண்ணா, இது சாதாரண மழை போல இல்ல, புயல் வரப்போகுது போல. அதே நேரத்தில் தூரத்தில் ஒரு சிறிய குரல் கேட்டது. யாராவது உதவுங்க, தயவு செய்து. கண்ணன், முயல், மான் மூவரும் அந்தக் குரல் வரும் இடத்துக்கு ஓடினார்கள். அங்கே ஒரு சிறிய நீல நிற பறவை தண்ணீரில் விழுந்து போராடிக் கொண்டிருந்தது. அது மிகவும் பலவீனமாக இருந்தது. கண்ணன் உடனே தண்ணீரில் குதித்தான். அவன் தும்பிக்கையால் பறவையை மெதுவாக எடுத்தான். பறவை இன்னும் நடுங்கிக் கொண்டே சொன்னது, நான் மழைக்குமரன். இந்தக் காட்டுக்கு மழை சரியான அளவில் வர நான் கவனிக்கிறேன். ஆனால் புயல் மேகங்கள் கட்டுப்பாட்டை இழந்துவிட்டன. முயல் ஆச்சரியப்பட்டு கேட்டது, அப்போ என்ன செய்யணும்? பறவை மெதுவாக சொன்னது, புயல் மேகங்களின் இதயத்தை அடைக்க வேண்டும். அது பெரிய பாறை மேட்டின் மீது இருக்கு. நான் முடியல. எனக்கு சக்தி இல்ல. கண்ணன் தைரியமாக முன் வந்தான். நீ சொல்லுற இடத்துக்கு நாங்க போறோம். மூவரும் அந்த பாறை மேட்டுக்கு ஏறத் தொடங்கினர். காற்று பலமாக வீசியது. மழை சின்ன துளியாய் தொடங்கியது. மேல் போகும் போதெல்லாம் காற்று மேலும் கொந்தளித்தது. பாறையின் மேல் பகுதியை அடைந்தபோது அவர்கள் ஒரு சுழலும் கரும்பொறி மேகத்தை பார்த்தார்கள். அது ஒரு கோபமான புயல் குருதியைப் போல உச்சரித்தது. மானுக்கு பயமாயிற்று. கண்ணா, இது ரொம்ப பெரியது. ஆனால் கண்ணன் தைரியமாக சொன்னான், காடு நம்மை நம்புது. நம்மால முடியும். அவர்கள் மூவரும் சேர்ந்து மேகத்தின் இதயத்தை மூடும் பாறை கதவை தள்ள ஆரம்பித்தார்கள். ஆனால் அது அசையவே இல்லை. அந்த நேரத்தில் மழைக்குமரன் பறந்து வந்து பாறையில் தனது ஒளியை பரப்பினான். அந்த ஒளி கண்ணன், மான், முயல் மூவரின் பலத்தை இரட்டிப்பாக்கியது. அவர்கள் ஒரே நேரத்தில் தள்ளியதும் கடா, பாறை கதவு மூடப்பட்டது. புயல் மேகங்கள் அமைதியாகி மழை மென்மையாக மாறியது. மழைக்குமரன் புன்னகையுடன் சொன்னது, காடு இன்று மீண்டது. உங்க தைரியத்தால். கண்ணன் சிரித்தான். நம்ம மூணும்தான் ஒரு குழு. மழைக்குமரன் இறகு அசைத்து, நீங்க எல்லாம் காட்டின் உண்மையான புரொடெக்டர்ஸ். என்